மந்திரம். அதுக்கடுத்து இலங்கை மன்னன் ஒருத்தன் இருந்தான், வேற லெவல் சிவபக்தன். அவங்க அம்மா அப்பா எல்லாமே பரம்பரையாவே அவங்க புஷ்பக விமானம் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுல நேரா போய் மானசர் கரையில நிறுத்திட்டு மானசரோவர்ல நீராடி அது மாதிரி சிவனை வழிபட்டுட்டு இருந்தாங்க. அந்த இலங்கை அரசனுடைய ராவணனுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி. ஆனா ராவணன் தன்னிகர் இல்லா சிவபக்தன். அவன் போய் அடுத்தவன் குளிக்கிற ஏரியில குளிக்கலாமா என்ன? அவன் ஒரு பெரிய ஏரியை உருவாக்குறான். அதுக்கு இன்னைக்கு ராவணாலயக்குன்னு தான் பேரு. வேற அவனை தவிர யாரும் குளிக்க முடியாது, உடம்பெல்லாம் அரிப்பு வந்துடும். தெரியாதனமா தண்ணியை தொட்டுட்டு கிட்டத்தட்ட 25 நாள் கைக்கு மருந்து போட்டுருக்கு. அவ்வளவு மோசம், இறங்க விட மாட்டாங்க ராணுவத்தை. அவங்க ஏமாத்திட்டு போய் தண்ணியை தொட்டதுக்கே 25 நாள் சாமி தண்டனை கொடுத்தாரு. வேறெல்லாம் பிப்பு எடுத்துட்டு சரியான அவ்வளோ ஒரு ஏரி அப்படின்னா அவன் எவ்வளவு ஆளா இருந்திருப்பான். இவளை தவிர எவனும் குளிச்சா அவ்வளவுதான் உடனே மாட்டினேங்கிற மாதிரி ஒரு கெமிக்கல் ஏரி ராவணன். அதுல குளிச்சுட்டு தினமும் பெருமானை வழிபடுவாங்க. இப்படி இருக்குள்ள ராவனுடைய தாயாருக்கு வயது முதிர்ந்து போயிடுது. அவங்களால விமானம் ஏறி போய் திருக்கைலாயம் பார்க்க முடியல. பட்னியோட கிடக்குறாங்க அம்மா. அம்மா போட்ட வேதனை ராவணன் வாங்க முடியாது. போனோம் பார்த்து பெருமானே இறைவா, என் தாய் உணவின்றி இருக்கிறார். என் அன்னை உன்னை தினந்தோறும் மனசுல குளித்து வழிபட்டவள். அவள் உன்னை தரிசிக்காம சாப்பிட மாட்டேன். எனக்கு செத்து விடலாம் போல் வேதனையா இருக்கிறது. நீங்கள் இந்த திருக்கைலாய மலையை நான் சுமந்து சென்று என் அன்னைக்கு விட்டு கொண்டு வந்து இங்க வச்சிடறேன்னு வரம் கேட்கிறான். ராவண மலையை தூக்கிட்டு போகலாம் கேட்கல. பாவம் அவன் அம்மா மேல வச்ச பாசம். மலையை தூக்கிட்டு போயிட்டு காட்டிட்டு அம்மா சாப்பிட வச்சுட்டு வந்துடுறா. சாமி எடுத்துட்டா அப்படிங்கிறான். வேண்டுவோருக்கு வேண்டுவன் கண்டாய். செல்வம் கேட்போம், நம்ம போய் சாமிகிட்ட கடவுளே எனக்கு பெரும் செல்வம் வேணும்னு கேட்போம். வெறும் செல்வம் வந்துடும், கோயிலுக்கே போக முடியாது. ஒரு காலத்துல டெய்லி கோயில் போயிட்டு இருந்தாங்க. எங்கெங்க கோயில் போக நேரம் இல்லைன்னு புலம்புட்டுருவார். எனக்கு ஒரு மனைவி வேணும்னு கேட்பான். அந்த மனைவி அவளால எந்த நிமிஷம் இருக்காது. எனக்கு ஒரு நல்ல பண்பான ஒழுக்கமிக்க மனைவி வேணும், ஒரு நல்ல ஒழுக்கமிக்க சிவபக்தி உள்ள கணவன் வேணும். அதெல்லாம் கிடையாது. என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி சாமி கிட்ட நம்ம அம்மாலாம் வேண்ட மாதிரி ராவணன் வேண்டல. அவன் தாய்க்காக வேண்டாம் சாமி பார்த்து நமக்கே கேட்டதெல்லாம் கொடுக்கிறார் சாமி. அப்படி இருக்குள்ள ராவணன் பாரு சரீராவணன். ராவணன் அந்த மலையை எடுக்கிறான், தோல்ல வச்சுட்டான். பறக்க ஏந்திரிச்சு நின்று பறக்க வேண்டிதான் பாக்கி. அவனுக்குள்ள நம்ம திருநீர் பூசினாவே நான் பெரிய சிவனடியார்னு கோயில் எவனையும் மதிக்காம நிமித்திட்டு ஒரு குரூப்பே தமிழ்நாடு முழுக்க இல்ல, நிறைய தமிழ்நாடுலாம் நிறைய தெரியுதுங்க. இதுங்க ருத்ராட்சம் கட்டிச்சான். ஏதோ சிவனே நேர்ல தடுத்தான்னு கொண்டாராம். ஞானாசிரியர் ஊனாசிரியர் பெரிய புராண பேரொழி எல்லாம் போட்டுட்டு ஒரு குரூப்பே தெரியுது. ஆனா இந்த ராவணன் இவங்களே தெரியக்குள்ள திருக்கைலாய மலைய சாமியுடைய அனுமதியோடு சுமக்கக்கூடிய தவமுடையவன் ராவணன். அவன் என்ன பண்றான்னா அந்த மலையை எடுத்து தோல் மேல வச்ச ஒரு வினாடி, அப்பா நான் கேட்டதுக்கு சாமி மலையே எடுத்து நானே ஒரே ஒரு வினாடி தான் நினைச்சான். சாமி கால் சுண்டு விரலால மெதுவா ஊன்னாராம். மெல்ல அவ்விரல் ஊன்றலும் தோன்றலனாய் 1000 வருஷம் அழுகுறான். அப்ப வாகீச முனிவர் வராரு. அந்த அவன் கையிலே நரம்பேற்றி நமச்சிவாய மந்திரத்தை சாமகிரத்தில் பாட அவனுக்கு விமோசனம் கிடைக்கிறது. அதைதான் இங்க கொடுக்கிறார். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கு மேல் தலங்கொள் கால் விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி மலங்க முழிச்சு கத்தி கதறி இருக்கான். அப்படிப்பட்டவன் தன் வாய்மொழியால் நமச்சிவாயே என்று சொல்ல அவனை சாமி விடுவித்து அவனுக்கு 1000 வருடம் அழுதவன் என்ற பெரிய புகழ தர ராவண ஈஸ்வரன் பேரு. சாமியால் ஈஸ்வர பட்டவங்க நம்ம வாகீசர். அவருக்கு ஈஸ்வர பட்டம் திருநாவுக்கரசர் கையில இருந்தப்போ வாகீசருங்க வாக்கு சிறந்தவன் பட்டத்தை சிவருமான் தரார் மனிதர்களில். அதே போல சனீஸ்வரன் நீதி தேவன், அதனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் தரார். அதுபோல ராவணனுக்கு ராவணேசன் என்ற பெயரை சாமி தரார். அப்படி அவனுக்கே தந்த அந்த சாமி உங்களையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிற. அது மட்டுமல்ல, போதனை